ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்மணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். இது கிளின்டன் கேஸ். வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன், இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் கிடையாது, கஸ்டமருக்காக கம்ப்ளீட்டா ஃபுல்லா ரீஸ்டோர் ஒர்க் பண்ணது. ஸோ இந்த வண்டி நமக்கு எங்க இருந்து வந்திருந்தது, நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோன்றத இந்த வீடியோ நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி ரீஸ்டோரோட காஸ்ட் எப்படி, எவ்வளவு செலவு இருக்குன்றதையும் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் சொல்லிடுறேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ராம்நாடுல இருந்து கிருஷ்ணகிரி ஏரியால இருந்து வந்திருந்தாங்க. ஸோ வண்டி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டாடா ஏசியில போட்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் வண்டி ரன்னிங் கண்டிஷன் தான். ஸோ கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்ல டிஸ்க், அலாய் வீல், டியூப்லெஸ் டயர்லாம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பின் டு பின் எல்லாமே கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயரிங் கிட்டா இருக்கட்டும், எல்லாமே அசோசியேட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா புதுசு தான், ஓஎஸ் பேக் தான் போட்டுருக்கோம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே மெட்டாலிக் பிளாக்ல பெயிண்ட் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட்ல டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபோர்க்லயே ஆல்டர் பண்ணிருக்கோம். நம்ம கிளாசிக் ஃபோர்க்ல பண்ணாம ஹைட்ராலிக், ஆல்ரெடி ஹைட்ராலிக் ஃபோர்க் இருந்து, ஸோ அதுலயே ஆல்டர் பண்ணி நம்ம டிஸ்க் யூஸ் பண்ணிருக்கோம். கர்நாடக பம்பரு, அவர் கேட்ட ரூட் ஷாருன்னு. பேக்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு சேலம் பர்ஃபெக்ட் சாரி பேடு போட்டிருக்கோம். லக்கேஜ் கேரியர், பேக்ல மேட்டு, எல்லாமே பின் டு பின் உங்களுக்கு தரவா ரெடி பண்ணிருக்கேன். வீடியோட எண்ட்ல இந்த வண்டி என்ன கண்டிஷன்ல வந்ததுன்ற காட்டுறேன், இந்த ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்க. ஸ்லோ ஸ்பீட் ஹைட்ல கேளுங்க. நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது அந்த மேட்ல போடும்போது அந்த பிக்ஸ் வந்து கேளுங்க. கிட்ட கொண்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது அப்லோட்ல அந்த மேட்ல போடும்போது சவுண்ட் கேளுங்க. ஸோ வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்கள். இந்த ஒர்க் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். கஸ்டமர்கிட்ட இப்போ நம்ம ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ உங்களோட வெங்கடேஷ் பைக் இதே மாதிரி ரீஸ்டோர் ஒர்க் பண்ணணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் மெட்டாலிக்கு. அந்த லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெயிண்ட்லேயே தான் பண்ணியிருக்கோம், ஸ்டிக்கர் கிடையாது. ஸோ இதில் கவர் வந்து பார்த்தீங்கன்னா 500cc கிளச் கவர் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ சார் தான் நமக்கு வந்து இந்த ஒர்க் கொடுத்துருந்தது. உங்கள் பேர் எங்கே சொல்லுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். பதாகி முகமது, மாவட்டம் சிக்கல் சிக்கல் போயிட்டான். ஹிந்தி ரோஷன் தெரிஞ்சு நம்பிக்கையா போட்டேன். அண்ணன் பெர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணன் டைம் சொன்னதோட ரொம்ப பீக் ஆஃப் இருக்காங்க. அதுவும் பையன் வந்து பாவி, அவர் கேட்டதுனால அவருக்காக ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப பீக்காவே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அண்ணன் நன்றி. இவரோட கண்ணு வண்டி விடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்திருந்தாரு. இவர் என்ன கேட்டாருன்னா, அங்கிள் ஒரு 2 daysக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்களா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அவ்வளோ ஒரு ஆர்வமா இருந்தாரு. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி செய்யுறதுப்பா, எப்படியும் 2 மாசமா டைம் ஆகும்னு. ஸோ நாளைக்கு அவங்களுக்கு வந்து பக்ரீத். ஸோ அதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்க சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒர்க் பிடிச்சிக்கலாம்னா ஓகே, ஒர்க் பிடிச்சிருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வண்டியோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்றத நான் வீடியோட எண்டில் சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வண்டி கண்டிஷன் இப்படி தான் இருந்தது. ஸோ இதில் அலாயில் இருந்தது, பட் ஆனால் டிஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம இதுவே ஹைட்ராலிக் ஃபோர்க்லேயே டிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தது. அப்புறம் குரோமியம் எல்லாமே ஃபுல்லாக ரஸ்ட்டில் இருந்ததுங்க. ஆயில் லீக்கேஜ், டீசல் லீக்கேஜ் எல்லாமே இருந்தது. ஸோ ப்ரோ வந்து இதை ரன்னிங் பண்ணி ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொல்லி தான் ஈச்சரில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேட்டரிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாசிக்கோட பேட்டரியே நம்ம பேட்டரி பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் பிஃபோர் ஆஃப்டருக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஓகே ப்ளஸ் பிஃபோர் இந்த வண்டி கண்டிஷன் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ வண்டி வந்து நமக்கு அந்த கண்டிஷனில் தான் வந்தது. இப்போ வந்து ரீஸ்டோரோட காஸ்ட் அண்ணனே சொல்லுவார், கஸ்டமரே சொல்லுவாங்க எவ்வளோ நம்ம ரீஸ்டோருக்கு இது அந்த வண்டிக்கு ஆயிருக்குன்ற சொல்லுவார். எவ்வளோ? 1,20,000. சரி, 1,20,000 இன்க்ளூடிங் ஸ்கிராட்ச், பெயிண்டிங், குரோமியம் ஒர்க், அலாய் வீல், டயரு எல்லாமே அனைத்து பில்லையுமே காட்டினாங்க. ரொம்ப நம்பிக்கையா அவங்க எங்க இருந்தாலும் கொண்டு வந்து விடுங்க அண்ணன்ட்ட. சரி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி டைம் கொடுக்க சொல்லிடுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு கேட்டுட்டோம்.
அதனால என்ன எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் வர போகும்போது கண்டிப்பா ஆல்ட்ரேஷன் என்ன லுக்கா எனக்கு தவிர்ப்பேன். நெக்ஸ்ட் வர போகும்போது பண்ணி கொடுத்துருவேன். அண்ணன் தான் கொண்டு வருவேன். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் 350 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே, இப்போ இங்க இருந்து அவர் ஏரியாவுக்கு நம்ம ஸ்டாஃப்க்கு 360 கிலோமீட்டர் வருது. ஸோ அவ்வளோ ட்ரஸ்டா நம்மள வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் சொல்றேன், 1,20,000 இன்க்ளூடிங் லேபர்ல இருந்து ஸ்பேஸ் அனைத்தும் சேர்த்து சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பை.